ஜெபிப்போம்.
நோக்குகள் நிறைவேறுவதில் வெற்றிச்செய்ய ஆலோசித்துள்ளார். எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறேன். எங்களது காட்சிக்கு பாவ அறிக்கையை கண்ணுடன் கண்ணோக்கி மனசாதினால் உறவுடைய எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் ஏற்று உயர்த்துகிறார். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகிறோம். இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார். விடுதலை பயணங்களிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1-8 மற்றும் 13 15 முடிய. அந்நாட்களில் மோசே மிதியானை அற்றராகிய தம் மாமனார் புத்திரோரின் ஆட்டு மந்தையை மீட்டு வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாரிலிருந்து மீட்சிக்காக கூட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேவை கண்டடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழப்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீர்ந்து போகவில்லை. ஏன் அம்முட்புதர் தீர்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறு பார்ப்பதற்காக அவர் அணில் வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணில் வராது, உன் பாதங்களிலிருந்து முத்திரைகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர் உங்கள் மூதாதையின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றார். மோசே கடலுக்கு நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பின் குரலை கேட்டேன். ஆம், அவர்களின் பெயர்களை நான் அறிவேன். எனவே என் பிடியிலிருந்து அவர்களை பிரிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேயும் பொழில் நல்ல கடலூர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ராயேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினார். அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர் இஸ்ராயேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ராயேல் மக்களிடம், உங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்னென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Some
அதே அழைப்பு நமக்கும் நேரும் என்று எச்சரிக்கின்றார். எனவே நாம் நிலையாக நிற்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்துக் கொள்ளட்டும் என்று கூறும் இந்த பவுலடிகளாரின் அறிவுரைக்கு கவனமுடன் சென்று நடப்போம். மோசேயோடு மக்கள் பாலை நிலத்தில் நடத்திய வாழ்க்கை நமக்கு அறிமுகப்படுத்தும் படிப்பினையாக எழுதப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வசனங்கள் 1-6 மற்றும் 10-12 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் வேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசேயோடு இருந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருவுணர்வு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அவ்வாறே. அப்படி இருந்தும் அவர்கள் பெரும்பான்மையோ கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீயவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இறந்தவாறு இவை நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்கக்கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்துக் கொள்ளட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. லூக்கான செய்தி அதிகாரம் 13 எதிர்வார்த்தைகள் 9-10 அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பழி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் நன்கொடையாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்தால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயர் என்ற ஆவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன். மனமாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறு நினைக்கிறீர்கள். சீரோனிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டது. அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன்.
நீங்கள் அனைவரும் அப்படியே எழுப்பீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தன் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாருங்கள், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அழைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வைக்கிறேன். நான் இதை சுற்றிலும் கொத்து ஏற்படுவேன். அடுத்த ஆண்டில் கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவர்கள் கூறினார். ஆண்டவர் அருள்வாக்கு. நிறைய பேர் பாவசக்தியம் பண்ணாங்க. நிறைய பேர் நிறைய கடவுளுக்கு அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் நம்பிக்கையும் பெற்றிருக்கிறீர்கள். நம்முடைய உலகத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி, சந்தோஷம், அமைதி கண்டிப்பாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கலிலேய கடலோரத்திலே முதலாக நற்செய்தி போதிக்கிறார். அவர் போதித்த முதல் வார்த்தை கலிலேய கடலோரத்திலே தன்னை பணியை தொடங்குகிறார். அவர் தொடங்கி முதலில் பரிசேர்த்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்றார். சொல்லுங்க, என்ன அவங்க பாடுறாங்க, பாடுறாங்க நிச்சயத்துக்கு வாழ்க்கை காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இந்த வார்த்தையை முதல் ஆண்டவர் இயேசு பயன்படுத்தியிருக்கிறார். மனமாற்றத்திற்கு அழைக்கிறார். மாற்றத்தின் காலம் மனம் மாற்றத்தின் காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு விபத்தும் கூட நமக்கு சொல்வது மனமாக இருக்கிறது. ஒரு பங்குல அந்த மக்கள் பகிசமையாருக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை பகிசாமியாருக்கு பயங்கரமான கோபம். அங்கே என்ன பண்ணிட்டாரு, திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பகுதிலாம் சரியில்லை, நீங்கள்லாம் அழிஞ்சு போவீங்க, நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி திட்டாரு. ஒரு இளைஞன் கையை தூக்கி சிரிக்கிறான். அவருக்கு நட்பாயிடுச்சு. நாங்கள் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கிறேன், நீ சிரிச்சுட்டு இருக்கியா, என்ன விசேஷம் அப்படின்னு கேட்குறேன். இல்லை ஃபாதர், நான் இந்த பங்கு நான் பக்கத்து பங்கு அப்படின்னு. மற்றவர்களுக்கு மனமாற்றம் தேவை, எனக்கு மனமாற்றம் தேவை இல்லை என்று நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொருவருக்குமே பலவிதமான பலவீனங்கள் உண்டு. ஆக ஒவ்வொருவருக்குமே மனமாற்றம் தேவை. ஆண்டவர் தவ காலத்தில் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய அழைப்பு மனமாற்றம் தான். இந்த பாவசகித்தன்மை ஒரு மனமாற்றம் தான். ஒரு புதிய வாழ்வு, ஒரு வீட்டு வாழ்வு அவங்களுக்கு கொடுக்கின்ற
அந்த புதிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது நாளில். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 2 விபத்துகளை பற்றி எனக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுதான் கொண்டு வருகிறார்கள். ஒன்று, பிலாத்து அந்த கலிலேயர்களை கொன்றான். எங்கே? பலிபீடத்தில் காணிக்கை செலுத்துகின்ற பொழுது கொன்றான் சொல்லப்படுகிறது. இரண்டாவது, சுலோவான் கோபுரம் இடிந்து 10 பேர் இறந்து வருகிறார். இந்த 2 நிகழ்வுகளையும் ஆண்டவர் இயேசுடன் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அவங்க இறந்ததுனால அவர்கள் பாவிகள் என்று நினைக்கின்றீர்களா? யாரெல்லாம் மனமாறலையோ அவர்கள் எல்லோருமே அழிவு தான், அப்படிதான் அழிவு ஏற்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் இயேசு இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு செயலுக்கு விளைவு உண்டு. நன்மைக்கு விளைவு வாழ்வு, தீமைக்கு விளைவு சாவு அல்லது வீழ்ச்சி அல்லது அழிவு. அதான் நம்ம செஞ்சோம்னா நமக்கு வாழ்வு கடவுள் அர்த்தம் சொல்றாரு. நம்ம தீமை செய்யணும்னு சொன்னால் அழிவு அல்லது வீழ்ச்சி. அதான் எசேக்கியேல் அதிகாரம் 18 வசனம் 21 23 என்ன வாசிக்கிறதுனா, தீயோரை தாம் செய்த பாவங்களை விட்டுவிட்டு மனமாறி என் நியமனங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. கெட்டவங்களா இருக்காங்க, அவங்க மனமாறி நல்லது செய்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்வு உண்டு. 23ஆவது வசனத்துல, பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன், அவர்கள் தாங்கள் தீய வழிகளுக்கு திரும்பி வாழ்வடைய வேண்டும் என்றோ என்னுடைய விருப்பம். கடவுள் யாரும் அழிச்சு போயிடணும், எல்லாருமே வாழ்வு பெற வேண்டும், எல்லோருமே மீட்கள் பெற வேண்டும் என்று தான் நினைக்கிறார். ஆக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு புனிதருக்கும் பாவம் என்ற பழைய வாழ்வு இருந்திருக்கிறது. அதே போல ஒவ்வொரு பாதைக்கும் புனிதம் என்ற புதிய வாழ்வு காத்திருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது. ஒரு ஊரில் நிறைய பேர் ஆடு மேய்க்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் திருப்பையனா மாறி அவங்களுடைய வேலைன்னா திருட தான் வேணும். எங்கெங்கெல்லாம் ஆடு இருந்தோ நம்ம போயிட்டு திருடி எடுத்து அப்படி ஓடுறது தான் அவனுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவனை பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி அடித்து அவனை என்ன பண்ணிட்டாங்க, அவன் நெத்தியில் 2 வார்த்தை எழுதிட்டாங்க. அந்த என்ன வார்த்தைன்னா ST அப்படின்னு எழுதிட்டாங்க. எஸ்னா ஷீப், ஷீப்னா ஆடு, தீப் தீப்னா திருடு, ஆட்டு திருடு அப்படின்ட்டு நெத்தியில் எழுதிட்டாங்க. இவன் பல வருடங்கள் செய்கிற மனமாறிட்டான், திருடலையில் நல்ல மனுஷன் மாறிட்டான். ஆனால் வயசாயிடுச்சு. வயசானாலும் அந்த அவனுடைய எழுதப்பட்ட அந்த வார்த்தையை மட்டும் அழியவில்லை, அப்படியே தான் இருக்கு. அப்போ இந்த குழந்தைங்க பார்த்து நெத்தியில் எழுதிருக்கே, நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரண்ட்ஸை கேட்கிறான். அவன் பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எஸ்டினா என்ன அர்த்தம் சொல்கிறாங்க. எஸ்டினா சேமிப்பு. அவன் ஷீப்புக்கு தீர்ப்பாக இருந்தான், திருடனாக இருந்தான், இப்போ செய்தியாக மாறிவிட்டான், புனிதனாக மாறிவிட்டான் என்று அவர்கள் சொன்னார்கள். இயேசு வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பாணியும் ஒவ்வொரு படங்களும் நிறைவேறும் புதிய வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறோம். நாம் மனமாகின்ற பொழுது நாம் புதிய மனிதர்களாக, புனித மனிதர்களாக வாழ்கிறோம். லூக்கா 19:1 நம்ம என்ன பார்க்கணும், சத்தியை ஆண்டவர் இயேசு வந்த பொழுது அவன் என்ன சொல்றான், நான் என்னுடைய பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். யாராவது ஏமாத்திருந்தா நான் 4 மடங்கு அவர்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, இன்று
வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். அவனுடைய வாழ்வு ஆரியது. அவன் வாழ்வை மாற்றிக்கொள்ள சம்மதிக்கிறான். ஆண்டவரால் உத்தப்படைத்தான். அவன் பழைய சக்தியை கிடையாது. ஒரு புதிய மனிதனாக, ஒரு புனித மனிதனாக அவன் உருவெடுக்கிறான். அவனுக்கு அங்கே விடுதலை, மீட்பு, வாழ்வு பிறக்கிறது. ஆக நம்முடைய வாழ்வு அப்படித்தான். நம்முடைய பழைய வாழ்க்கையை வீழ்த்துகளுக்கு தேவையில்லை. ஆண்டவர் சங்கேவை அழைத்தது போல நம்மையும் அழைக்கின்றார். வாழ்வுக்கு, மீட்பிற்கு, விடுதலைக்கு, புதிய வாழ்வுக்கு, புதிய வாழ்வுக்கு உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். குறிப்பாக நவகாலத்தில் அழைப்பு அதுதான். இந்த நாளிலே எஸ்ஐயா 1:14 இந்த வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கிறது. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமணன்று அகற்றுங்கள், தீமை செய்ததை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுங்கள், உங்களை கல்வி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமணன்று அகற்றுங்கள், தீமை செய்ததை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுங்கள். ஆக இந்த தமிழ்நாட்டில் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த அழைப்பை ஏற்போம். ஆண்டவருக்கு புதிய மக்களாக, மனமாறிய மக்களாக, புதிய மனிதர்களாக, புனித மனிதர்களாக வாழ முயற்சி செய்வோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவம், செல்வ முயற்சிகள் ஆண்டவரால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டு நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சமுதாயத்தில், நம் சமுதாயம் வாழ்வதற்கு ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுந்து நம்ம நம்பிக்கையை சத்தமாக சந்தோஷமாக பாடுவோம். கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசை
இந்த மன்றாட்டுகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 38. சகோதர சகோதரிகளே, என்னுடைய மூலியமாக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு இந்த நாளில் மன்றாட வேண்டும். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையெழுத்தை பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆச்சரியக்கானவரே, மலிகளால் மனநிறைவடைந்து எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகிறாக. பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
என்றுமுள்ள இல்லாமல் என்னாலும் எங்களிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம். எங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுடைய சிறப்பான காலத்தை ஏற்படுத்தி அதனால் நாங்கள் மட்டும் செய்யப்பட்டிருக்கிற விடுதலை பெற்று நிலையற்றவையில் மனதை ஈடுபடுத்தால் நிலையான மனதை செலுத்துமாறு எங்களை தோல்விகின்ற ஆகவே இப்பொழுது வாழ்த்தோடு அனைவரோடு சேர்த்து நாங்கள் விருப்பத்தை முடிவெற்றி பாதுகாத்தார்கள். அவர் பாடுபட வழிபணிக்கு நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு சீனர்களுக்கு ஐந்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பயிற்சியில் உங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களுடைய இடத்திற்கு எடுத்து சின்னத்தை எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி நாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பேச்சு பழகுகிறேன் புதிய நிலையான உடற்படிக்கைக்குரிய என் ரத்தத்தை தீர்ந்தான். இது பாவ வழிக்கு என்று உங்களுக்கால் பலருக்கால் செல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். அதுவேன் மறைபொருள். வாழ்வதன் பக்கத்தை நீக்குவதற்கு இதனை உமக்கோடு உமக்கோடு இப்படி கலந்துரையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உறவின் இடத்தில் பங்கொள்வதில்லை புதிய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையை நாம் காண்கிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவாவையை நினைவு கொள்வது எங்கள் துருத்தங்கள் எங்கள் ஆயுஸ்தீகம் எல்லா தொழில்களையும் அனைவரோடும் உங்கள் திருவாவை நாங்கள் நிறைவு பெறவேற்றோம். இதை கொடுத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடல் நாமப்படுத்தால் நிறைவேறுடைய ஜனங்களை ஏற்றவர்கள் மேலும் உயர்த்தரும் என்று நாம் உணர்த்தியுள்ளோம். எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறந்தோடு நடைபெறுவது உங்கள் திருப்பொழிகள் ஏற்றவர்கள் எங்கள் அனைவரும் நீங்கள் இரக்கமாக கடவுளின் கண்ணியத்தாயான புனித மரியா அவருடைய கணவர்
அன்போடு கருதி பெற்று உன் திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக உன்னை போதித்து பரமருள உன்னை காண்பித்தார். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாய் ஒருவரே, எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு
52.
பாடுவோம். இறைவா உமக்கு நன்றி. அனைத்து மனுஷன் ஆரோக்கியத்தை கூடாக எல்லாருக்கும் ஏற்பாடு செய்திருந்தார்.
இதில் சிறப்பாக இருக்கு. அதை தொடர்ந்து செய்ய அன்போடு கேட்டுக்கிறேன். மிக சிறப்பானவர்களே வெளியே வராங்க, சின்ன பசங்கள்லாம் வெளியே வராங்க, உட்கார்ந்து மக்களுக்கு எல்லாம் பாராட்டு அதெல்லாம் ரொம்ப சிறப்பானது. அதன் பிறகு இடையே நம்ம நல்ல படைப்பு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தால் மக்களுக்கு நம்ம எல்லாருமே டீயும் நல்ல சொல்ற வடைகளை சிறப்பாக நடந்தால் நம்ம எல்லோருக்கும் நம்ம நன்றிகளை கேட்கறதை பாராட்டு சிறப்பாக பார்க்கும்போது இடையில முன்னாடி வளர்ந்தால் பாருங்க இன்னைக்கு வளர்ந்தால் படிக்கணும். பழைய நல்லதாக இருக்கக்கூடாது. இதே வளர்ந்தால் படிக்கிறது கண்டிப்பாக வளர்ந்தால் படிக்கணும். அது பெரியவர்களும் சிறியவர்களும் சிறப்பாக கேட்கிறேன். ஆசிரியர்கள் சீனியர்கள் தகவல் வழக்கில் போடப்பட்டிருக்கு. தகவல் வழக்கை பார்த்தீங்கன்னா மாற்றிருந்தார். நீங்கள் தென்மண்டல பள்ளிக்கு அழைப்பாளர் அடுத்த ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கேட்கின்றேன். நம் தொழில் அப்பதான் உண்மையை பெறப்பட்டது. பசு பிடிக்காக அதை ஒவ்வொரு நாள் பார்த்தோம்னா இந்த ஆரம்ப சேவை அழைத்து நம்முடைய சுயநலத்துக்காக தேவைப்படுகிறது. அதில் உதவி செய்து கேட்கின்றேன். மார்ச் 28 அவர்கால 4ஆம் வெள்ளிக்கிழமை அது மாலையில் வழிபாடுகள் ஜோமாலை சிவகாலை திருப்பலி நிறைய மாலை நடக்கிற புனித குழந்தை சந்தியை நாங்கள் பண்ணியிருக்கிறாங்க. மார்ச் 29ஆம் தேதி கடைசி சனிக்கிழமை ஆகவே அங்கே அற்புத கவி அரசி இந்த 3 கட்டைகளிலே திருப்பலி நடைபெறும். மார்ச் 29ஆம் தேதி அதே நாளில் மறைமாவட்ட ஆசிரியர்களுக்கான தியானம் நமது கோயிலில் நடைபெறுகிறது. ஏப்ரல் 3ஆம் தேதி வியாழக்கிழமையில் 6 மணிக்கு நம்முடைய ஆட்சி தொடர்புகளை ஆண்டு விழா நடைபெறுகிறது. அதில் சிறப்பு செய்ய அன்போடு கேட்கிறேன். ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தவக்கால நடைபெறும். நடைபெறும் ஒவ்வொரு தேர்தல் போகும்போது நம்முடைய பாவம் நிறைந்த யாருக்கும் பார்க்க அது நடந்து அல்லது பாவத்தை கரைச்சி அங்கு போகும்போது கல்லூரி போகும்போது எல்லாமே கடவுப்பட்டு எல்லாமே கடவுப்பட்டு மிக சிறப்பானதில்லை. நாம் நம்முடைய இந்த தூய வாழ்க்கை கொண்டாட வேண்டும். அதற்கு ஏற்பாடு வயசானது கைப்பற்றி பார்க்க கைப்பற்று நீங்கள் எந்த இடத்துல முடியலையோ அங்கே வண்டி வாழும். இந்த இடத்துல முடியல கணக்கு கொண்டாடுறோம். 1 2 3 3 சொல்றது வந்துடும். 3 சொல்ல வண்டி அந்த இடத்துக்கு வரும். அதனால் நடக்க இருக்கக்கூடாது. உடனே இந்த ஆட்சியோட வர முடியுது. 1 2 3 மூணு சொல்லணும். வண்டி போகணும். ஆட்சி வரும். ஆட்சியை தண்ணி முக்கு போறீங்க இடத்துல என்ன சொல்லணும்? 1 2 3 வண்டி வந்துடுறாங்க. அவ்வளோதான். எங்க இருக்குங்களோ 1 2 3 நீங்க அடக்க வேண்டிய நம்பர் என்ன? என்னோட சொல்லுங்க. பெரியவர்கள் கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ தூரம் வரணும் அவ்வளோ தூரம் வாங்க. முடியலையா? 1 2 3 தந்தை மகன் புரியாது வேண்டாம். என்னது தந்தை மகன் புரியாது ஸ்டார்ட் இருக்கணும். 1 2 3 ஆகவே சிறப்பாக பெரியவங்க முன்னால் வரவங்க கைப்பிடிப்பாங்க. எனக்கு போதும் பாவம் வரும். நீங்கள் பாவத்துக்கு இல்லாமல் இருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். உடம்பு வேறு இருக்கும். ஒருவேளை மழை பெய்து வெளியிருந்தா குளிராக இருந்தால் அது உங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். அந்த பாத்ரூம் வேறு வகையில் வேணும் கண்ணு தெரியாமல் போயிடும். அவங்க சிறப்பாக வைத்து ஏப்ரல் 6ஆம் தேதி நவக்கால நடக்கிறது. அங்கிருந்து பாவத்தை கழுவுக்கு எல்லாம் கல்வி ஏப்ரல் 13 நம்முடைய ஆய்வுகளிலே சிறப்பாக ஆலய நிர்வாகம் ஏற்பாடு செய்கிறார்கள். எல்லா ஏற்பாடும் சிறப்பாக செய்து இன்றைக்கான நிலையில் புனிதர்கள் ஆண்கள் பற்றிய பூச்சி அனைவருள்ள அழகான பூச்சி சொன்னாங்க. எஸ்டி எழுதிக்கிறாங்க. எஸ்டி தான் பழையது ஷீப் தீப். அவர் ஷீப் தீப் எப்படி மாறாரு? சேர்த்த மாறாரு. ஷார்ட் ஃபார்ம் எழுதுறோம் எஸ்டி அது போடுறோம். அது இல்லை. என்ன ஒன்று பாவிகள் புனிதர்கள் பற்றிய பூச்சி. நன்றி முறையாக ஆண்டவரே இந்த மறைப்பொருளின் அச்சாரத்தை இவ்வுலகில் இருக்கிற உணவால் வளமை பெற்றுள்ள நாங்கள் உண்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் மறைவுகளாக நிகழ்வது செயலிலும் நிறைவு பெறுவதால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின்
உம்மையே மன்றாடுகின்றோம்.